ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக வேத வசனங்களை போதிப்பதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். நேற்று தினத்தில் கூட நீங்கள் நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு இந்த மாதத்தின் முதலாவது நாள், நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. ஒரு மாதம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை நம்மை நடத்தியிருக்கிறார். 11ஆம் மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். 10 மாதங்களை முடிந்து இந்த 11ஆவது மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். தேவனோட வாழவும் தேவனோடு இணைக்கப்படவும் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனங்களை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் தொடர்ச்சியாய் வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ வசனத்துக்கு நாம் செவி கொடுத்து வசனத்தில் கவனமாக இருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று நேற்று நித்திய ஜீவன் நிகழ்ச்சியிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாய் நாம் சுவிசேஷத்தை பார்க்க போகிறோம். சுவிசேஷத்தை ஏன் கேட்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு மத்தேயு எழுதுகிறார். 28ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னு பார்ப்போம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இப்போ மத்தேயு இயேசு பரமேறி போகும்போது பேசின வார்த்தை எழுதியிருக்கிறார், மார்க்கும் எழுதியிருக்கிறார். ஆனால் மத்தேயு எழுதும் போது என்ன எழுதுகிறார்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு போதித்து அவர்களை கை கொள்ளும்படி சொல்லுங்கள். அதுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறார். சுவிசேஷம் என்பது ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை அவர் போதித்த போதனைகள் தான் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. இதை தொடர்ந்து 5 ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து நாங்கள் தியானித்து கொண்டு வந்தோம். ஆனால் தற்போது இருக்கிற காலங்களிலே நாங்கள் ஒன்று கூட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க ஊழியத்தில் பிஸியாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே நாள் செட் ஆகணும். ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போது அவங்கவுங்க அந்த நேரங்களை அவங்க நிறைய ஊழியம் இருக்கிறதுனால சற்று தாமதமாகி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இந்த நிகழ்ச்சி நிற்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு தொடர்ச்சியாக வசனங்களை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை குறித்து பரிசேயர்கள் வந்து அவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டார்கள். அதை குறித்து நாம் தியானித்தோம். மத்தேயு அதை குறித்து என்ன சொன்னார், மார்க் எங்கே எழுதியிருக்கிறார், இவைகளெல்லாம் போன நிகழ்ச்சியில் நாம் ஆராய்ந்தோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து தான் இந்த இடத்துல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பரிசேயருடைய புளிப்பு அப்பமும், அதாவது ஏரோதுடைய புளிப்பு அப்பமும், அந்த காரியங்களை குறித்து இந்த இடத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியங்களை சொல்லுகிறார். இது என்ன என்பதை இந்த வசனத்தை வாசித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அவர்களை விட்டு மறுபடியும் படகில் ஏறி அக்கறைக்கு போனார். அப்போ எப்போனாக்கா போன முறை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அடையாளத்தை கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அடையாளமும் இல்லை அப்படின்னு தான் மார்க் எழுதுகிறார். உங்களுக்கு ஒரு அடையாளமும் இல்லை. ஆனால் அது மத்தேயுல அவங்களுக்கு அடையாளத்தை சொன்னதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல மார்க் எழுதும் போது உங்களுக்கு அடையாளமே இல்லைன்னு அவர் அக்கறைக்கு உடனே படகு ஏறி கடந்து போகிறார். ஏன்னா அந்த நாட்களில் படகு என்பது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வாகனம்.
அந்த நாட்களில் கடல் இருந்ததுனால கடல் வழியாக தான் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், ஏரோப்ளைன் ஆகட்டும் எல்லாம் அந்த காலங்களில் இல்லை. இது தற்போது சில நாட்களாக, சில வருஷங்களாக நம்ம மத்தியில் கண்டுபிடிக்கப்பட்டு அவைகளெல்லாம் நமக்கு உபயோகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் இந்த காலத்தில் இன்னும் நவீனமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் முறையெல்லாம் கண்டுபிடித்து கொண்டே வருகிறாங்க. அதுதான் அறிவு பெருக்கி போகும் கடைசி நாட்களில் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அந்த கடைசி மணி நேரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இந்த இடத்துல உடனே அவர் என்ன பண்ணுறாரு, படகேறி போய்ட்றாரு. அப்போ இந்த காலத்து குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை கேள்வி கேட்ட உடனே அந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே கார் ஏறி அவர் போயிட்டாருப்பா. அந்த மாதிரி அவர் படகேறி அந்த இடத்துக்கு போகிறார். அப்படி போகும்போது சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். பாருங்க, சீஷர்கள் இப்போ பிரயாணத்துக்கு போகிறாங்க. கூட இருக்கிறவங்க தான் என்ன பண்ணணும், அந்த பிரயாணத்துக்கான எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணிவிட்டு அவங்க வரணும். ஆனால் இந்த இடத்துல அவங்க ஒழுங்கு பண்ண மறந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சீஷர்கள் அப்பங்களை ஒழுங்கு பண்ண மறந்து போனார்கள். படவில் அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு அப்பம் யாரோ ஒருத்தர் வச்சிருந்துருக்கிறாங்க. 12 பேர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் வச்சுருந்துருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட ஒரு குழுவாக போகும்போது யாருன்னா ஒருத்தர் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. தைலம் கேட்பாங்க, அதுக்கப்புறமா குடிக்க தண்ணி இருக்கான்னு கேட்பாங்க. எல்லாரும் கேரி பண்ணுறனாலும் யாருன்னா ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் யாரோ அப்பம் வச்சுருந்துருக்கிறாங்க. அந்த ஒரு அப்பம் இருந்தது என்பதை பைபிளில் மார்க் பதிவு பண்றாரு. அடுத்தது, அவர் அவர்களை நோக்கி நீங்க பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும், பாருங்க, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ புளித்த மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. புளித்த மாவு அப்படின்னா என்ன அப்படின்னா, தோசை மாவு சொல்கிறீங்கள, அது புளித்தா தான் என்ன பண்ணோமா, தோசை நல்லா வருமா. புளிக்கலைன்னா தோசை வராது, அந்த கல்லிலேயே அது ஒட்டி கொள்ளும். ஆகையால் அது புளிப்பதுக்கு பல விஷயங்களை செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, புளி போட்டு வைப்பாங்க. சில இடத்துல சூட்டு பூமியில் இருக்கக்கூடியவங்க அதுவே புளிச்சிரும். ஆனால் கோல்டு தன்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக சீக்கிரமாக புளிக்காது. அவங்க புளிக்காததுனால அவங்க சொல்கிற தோசை சரியாக வராது. அந்த புளித்த மாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த காலத்தில் ஒருவேளை தோசை சுட்டாங்களோ இல்லையோ அப்பங்களை செய்தார்கள். அப்போ அப்பங்களை செய்ய வேண்டுமானாலும் அந்த மாவு பதம் பார்க்கப்பட்டால் தான் அந்த அப்பம் சரியாக வரும். அப்படி இல்லையானால் அந்த நாட்களிலும் அவர்களுக்கு அப்பம் சரியாக வராது. அப்போ புளித்த மாவை குறித்து, புளித்த மாவுன்னா அவர் லிட்ரலாக சாப்பாடு குறித்து பேசினாரா அப்படின்றது இல்லை, உபதேசத்தை குறித்து பேசுகிறார். ஏன்னா பரிசேயர்கள் ஒரு உபதேசத்தை வைத்திருந்தார்கள், ஏரோது கூட ஒரு உபதேசத்தை வைத்திருந்தார். இந்த 2 உபதேசத்துக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வரார் படகுல. ஏன்னா லிட்டரலாக ஒரு சாப்பாடு பற்றி பேசலை. ஏன்னா ஒரு அப்பம் இருக்குது, ஏற்கனவே என்ன செய்தார் என்பதை கீழ்ப்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அப்பத்தை குறித்து அவர் பேசலை. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, உணவுக்காக பரிதபிக்காதீங்க. உணவு இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பரிதபிக்க வேண்டும், அதுக்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாக வேதத்தில் நமக்கு ஏற்கனவே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பகுதி வரும்போது அவைகளை தியானிக்க போகிறோம். இப்போது மார்க்கில் இருக்கிறதுனால அந்த பகுதியில் உள்ள காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். புரிந்தா சொல்கிறது? புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்க. அதாவது அவங்க போதிக்கிற போதனைகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. இன்றைக்கும் நம்ம உலகத்தில் தவறான போதனைகள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நீ பாவம் செய்து கொண்டே தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. நீ தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்து கொண்டு நீ நான் தேவனோடு இருப்பேன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், நான் ராபோஜனங்களில் பங்கு பெறுகிறேன் அப்படின்னாக்கா உனக்கு ஆபத்து வர வைத்துக் கொள்றேன்றது அர்த்தம். ஒருவேளை பாவம் செய்கிறவன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவன் இரக்கம் தருகிறார். இரக்கம் தருகிறவர் அந்த நாளிலிருந்து அந்த இரக்கத்தினாலே இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே தேவன் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ ஒருவன் 2 எஜமானனுக்கு சேவை செய்ய முடியாது என்பதும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பாவத்துக்காகவும் வாழ முடியாது, நீதிக்காகவும் வாழ முடியாது. இந்த பாவத்தை வெறுத்து தள்ளி நீதிக்காக வாழ முயற்சி எடுக்கும் போது ஒரு சில பாவமான காரியங்கள் உங்களை பின்பற்றி கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்க அதை ஜெயித்து அவருக்காய் வாழக்கூடிய கிருபைகளை தேவன் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ படுகளை ஏறின பிறகும் அவங்களோடு கூட இயேசு பேச ஆரம்பித்தார் என்பதை யோசித்து பாருங்க.
படகு இறங்கின பிறகு ஜனங்களோடு கூட பேசுவார். படகு ஏறின பிறகு இவங்க 12 பேர் கூட இருக்கிறதுனால இவங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களோடு கூட பேசினார் என்பதை வேதத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் சொல்றார், அதாவது இவங்க உபதேசத்துக்கும் அவங்க உபதேசத்துக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை இயேசு சொல்றார். அதுக்கு தான் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை ஆண்டவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், அதற்கு அவர்கள் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இதே பகுதியை மத்தேயு 16:5 எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற காரியங்களை தேவன் பேசினார். அவங்களுக்கு அந்த பகுதியில் அவர்கள் என்ன சொன்னால் புரிந்து கொள்வார்களோ அப்படிப்பட்ட காரியங்களை உபயோகப்படுத்தி அவர்களோடு கூட பேசினதை வேதாகமத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா 16ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போம். அதற்கு அவர்கள், பாருங்க, இப்போ அவர் கேட்ட உடனே புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்ன உடனே அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று இப்படி சொன்னார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இப்போ நான் தான் சொல்றேன்னு, தேவனுக்கு முன்பதாய் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணதும் தெரிய வரும் என்பதை அவ்வளோ நாள் பிரியாண்டப்பட்டவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் தெரியணும், உன் இருதயத்தின் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். உன் சிந்தையில் ஓடுகிற காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும். உன் கண்ணின் பார்வை என்ன பார்க்கிறது என்பது கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் அவைகளை மறந்து போனாலும் அவர் மறப்பதில்லை. எனவே உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தில் நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படியாய் உங்களை நிச்சயமாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆகையால் தான் இப்படிப்பட்ட போதனைகளை இயேசு அவர்களுக்கு செய்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தவறான உபதேசத்துக்கு செவி கொடுக்காதீங்க. தவறான காரியங்கள் எதுனா, நீ எப்படின்னா வாழ்ந்துக்க, கிருபை உன்னை தாங்கும். எப்படி தாங்கும்? நீ 1008 காரியத்தை பண்ணிட்டு நிற்ப, ஊழியக்கார கை வச்சு ஜெபம் பண்ண உடனே உனக்கு ஆசீர்வாதம் வந்துடணும். அப்படி வரலன்னா நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரமாட்டே, வேதத்தை வாசிக்க மாட்டே, ஜெபிக்க மாட்டே, கர்த்தர் எனக்கு எதுவும் செய்யலை. உனக்கு எப்படி செய்வார்? ஒருவேளை மற்றவங்களுக்கு நடந்த காரியங்கள் உனக்கும் நடந்திருக்கும். உடனே நீ ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார். நான் சொல்கிறேன் பாரு, ஆண்டவர் யாரெல்லாம் நீதியாக வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை அநீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் கிடைக்கும். ஆனால் உலகத்தோடு கூட அவைகள் முடிந்து போகும். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கொடுக்கக்கூடியவர் தான் இயேசு. பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிறவர். அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வீர்களானால் எல்லா தேவைகளையும் உங்களை பின்பற்றி வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. எத்தனை தேவைகள் உங்களை பின்பற்றினாலும் அந்த பொருட்கள் மேலேயோ அந்த மனிதர்கள் மேலேயோ அவர் கொடுத்திருக்கிற அந்த ஆஸ்தி மேலேயோ சொத்து மேலேயோ உங்கள் கண்கள் போகாது. உங்களுடைய கண்களும் உங்களுடைய இறுதியும் கொடுத்த தேவன் மேலேயே வரும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். யார் மனம் அதை விட்டு விலகி போதோ அவங்க தேவனை விட்டு விலகி போகிறாங்க. அதனால் நித்திய வாழ்க்கையை அவர்கள் இழந்து போவார்கள். அதனால தான் ஒருவேளை இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையின் தேவைகளை தேவன் அப்பப்போ சந்தித்து கொண்டே இருப்பார். ஒருவேளை ஆண்டவரே எனக்கு நிறையா கொடுத்தா நான் இதெல்லாம் செய்வேனே அப்படின்னு கேட்கலாம். நிறையா கொடுத்த பிறகு தான் தெரியும் உன் மனநிலைமை என்னான்னு. ஒருவேளை உனக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம கூட நிறைய காரியத்தை எனக்கு வந்துச்சுன்னா இதை நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு யோசிப்போம். வந்த பிறகு கைக்கு வந்த பிறகு யோசனைகள் வேறு விதமாய் மாறிடும். நம்ம அப்படிப்பட்ட மனிதர்கள். ஆகையால் தான் அனுதின வாழ்க்கையின் தேவைகளை தேவன் சந்தித்து வருகிறார். காரணம், அதிகமாய் கொடுத்தாலும் தேவனை விட்டு நாம் விலகி போகிறோம் என்பது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா பெருக 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 ஜனங்கள் பாவங்களை செய்தார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் கடந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் வாசித்திருக்கிறோம். அப்போ பெருக்கம் வரும்போது பாவமான காரியங்களை நோக்கி ஓடுகிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நோக்கி ஓடுகிறார்கள். ஒருவேளை ஒரு இடத்துல அடி வாங்கின பிறகு அவங்க திரும்ப மனம் திரும்பி வரலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலங்களில் அந்த நேரங்களையும் அந்த காலங்களையும் வீணாக்கி கொள்வார்கள். அப்போ ரொம்ப தெளிவாக அறிந்து கொள்ளணும். அந்த புளித்த மாவு குறித்து அவர் பேசும்போது அப்போ எடுத்துகிட்டு வரல அப்படின்னு இவங்க யோசித்துக்கிட்டு அதனால் திட்டுறாருன்னு மனசால யோசித்துக்கிட்டாங்களாம். அதற்கு அடுத்த வசனம், இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இப்போ சொல்றாரு, உங்களிடத்தில் அப்பம் இல்லாதபடியால் நீங்கள் உள்ளத்தில் யோசனை பண்ணுறது என்ன அப்படின்னா அவர் யோசனைகளை அறிந்திருக்கிறவர்.
சரியா? அவங்க உள்ளத்தில் யோசிக்கிறாங்க, அந்த யோசனை அறிந்திருக்கிறார். அதை மார்க் எழுதுறாரு பாருங்க. ஏன்னா என்ன நடந்தது, நான் யோசித்தம்பா நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படி தானே, நான் யோசித்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னுவாங்க. இது அதுதான் அவங்க யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு. இது வெளிப்பாடு. நமக்கு வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் சில நேரத்தில் பிறர் யோசிக்கிறது நம்ம சொல்லவும் இல்லை, நம்ம யோசிக்கிறது அவங்க சொல்லுவாங்க. உடனே அப்போது யோசிப்போம், இப்போ தான் யோசித்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் அப்படியே பேசுகிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது இந்த இடத்துல இயேசு அந்த சீஷர்களை பார்த்து பேசுகிறார். வாசிங்க அடுத்தது. இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? பாருங்க, அது வரைக்கும் உணராம தான் இருந்தாங்க. அதனால உணராமல் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? இன்னும் உங்க இருதயம் கடினமா இருக்கிறதா? இந்த இடத்துல கேள்வி, நீங்க இன்னும் சிந்தியாம இருக்கிறீங்களா? நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யோசனை பண்ணுகிறது என்ன, கொஸ்டின் மார்க். ரெண்டாவது, இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? ரெண்டாவது, இன்னும் சிந்தியாமலும் உணராமல் இருக்கிறீர்களா? இதெல்லாம் உங்களை பார்த்து கேட்கிறாரு. இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? இன்னும் உம்முடைய இருதயங்கள் கடினமா இருக்கிறதா? அப்ப இந்த கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, இன்னும் ஏன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கிற? இன்னும் உணராமல் சிந்திக்காமலே இருக்கிறியே? இவைகளெல்லாம் ஆண்டவர் நம்மளே பார்த்து கேட்குறார். பேசுகிற என்ன பார்த்து கேட்குறார். ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு ஏற்றதா நாம் செய்வதற்கு அர்ப்பணிக்கிறோமா, இல்லை இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு சுயதனமாய் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். வாசிங்க. உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிற. கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்கள், காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்கள். நினைவு கூறாமலும் இருக்கிறீர்கள். பாருங்க, நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? அப்ப சொல்றாரு பாரு, கண்ணு இருந்து பார்க்க மாட்டேன்ற, காது இருந்து கேட்க மாட்டேன்ற, நினைச்சும் பார்க்க மாட்டேன்ற. கண்கள், காது, நினைவு. அதுதான் இன்னொன்று சொல்றது, கண்கள் பார்க்கவில்லை, செவிகள் கேட்கவில்லை, மனசில் தோண்டவில்லை. அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் தமக்காக வாழ்ந்தவர்களுக்கு அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது அங்கே உலக வாழ்க்கையில் இப்போது நமக்கு வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவனோடு நடப்பதற்கும் தேவனுடைய நியமங்களை கை கொண்டு உலகத்தின் வெளிச்சமாக இருப்பதற்காக ஆண்டவர் தரக்கூடிய காரியம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தெல்லாம் வைத்து நாம் சுகபோகமாய் வாழ்ந்து மற்றவர்கள் எப்படி போனால் என்ன அப்படின்ற நிலைமையில் வாழ்வதற்காக அல்ல, எப்படியாகிலும் ஒரு கூட்ட ஜனத்தை தேவனுக்கு நடத்த வேண்டும் என்ற ஒரு முகாந்தரத்தோடு தான் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்பதை நாம் தெளிவாய் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல 3 காரியத்தை சொல்றாரு பாருங்க. அதே வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறீர்கள், காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்றார். 12 என்றார்கள். அவங்க இப்ப பதில் சொல்றாங்க 12. அப்போ இவர் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பா, நான் வந்து உங்ககிட்ட அப்பத்தை குறித்து பேசலை, நான் தான் நீங்கள் பார்த்தீங்களே 5000 பேருக்கு நம்ம பங்கட்டு எத்தனை கூட நீங்கள் எடுத்தீங்க, 12 கூடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பத்து குறித்தா பேசுவேன். அப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தை வாசிடுவோம். நான் 7 அப்பங்களை 4000 பேர். இப்போ ரெண்டாவது இடத்துல 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அதுக்கு அவர்கள் 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். அப்படின்னா இதில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு புரிய வைக்கிறார், நான் என்னத்தை பேச வரேன். இந்த பரிசேயருடைய புளித்த அப்பமும் ஏரோதுடைய புளித்த அப்பமும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து நீங்கள் அவைகளுக்குள்ளே செல்லக்கூடாது. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறபடி தான் நடக்கணும். உண்மையும் உத்தமமாக வாழணும்னா உண்மையும் உத்தமமாக தான் வாழணும். இன்றைக்கி உலகத்தில் ஆடல் பாடல் கொண்டாட்டம் நகைச்சுவைகள்
புரியுதா? இதெல்லாம் வந்து ஆண்டவர் பார்த்துப்பாரு. நாங்களும் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். யார் யார் தேவனுக்காக ஊழியம் செஞ்சாங்க, யார் யார் தனக்காக ஊழியம் செஞ்சாங்கன்றது அவர் வரும்போது தான் தெரியும். எல்லாமே ஒரு லாப நோக்கத்தோடு தான் செயல்படுகிறார்கள். எல்லாமே ஒரு வியாபார வீதியில் தான் வெளியே போகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யாமல் தேவனுக்குரியதே செய்து தேவனுக்கு ஏற்றபடி இந்த உலகத்தில் வாழும்போது பல அவமானங்கள் வரும், பல கஷ்டங்கள் வரும், பல நிந்தைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வராமலும் போகலாம். ஆனாலும் தேவன் தெளிவான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் செவிகள் திறந்திருக்க வேண்டும், உங்கள் கண்கள் திறந்திருக்க வேண்டும், உங்கள் மனது அவருக்கு நேராய் அவர் சொல்லுகிறதை கேட்டு நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அப்பம் இருக்குது, என்னால் ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியாது. நான் அப்பத்தை குறித்து பேசலை, அவங்க உபதேசத்தை குறித்து பேசுகிறேன். அவர்கள் சொல்லுகிற அந்த நூதனமான உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதீருங்க. இன்னைக்கு உலகத்தில் உள்ள நூதனமான உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதீங்க. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா நான் அந்த வசனத்தை எப்படி திரும்ப பார்க்குறேன்? இயேசுவை அறிவீர்கள், இயேசு தான் உங்களை விடுதலையாக்குவார். உண்மையாகவே இயேசு தான் உங்களை விடுதலையாக்குவார். இயேசு ஒருவர் தான் உங்கள் காரியங்களை மாற்ற முடியும். இயேசு ஒருவர் தான் உங்கள் நெருக்கங்களை மாற்ற முடியும். இயேசு ஒருவர் தான் உங்கள் போராட்டங்களை மாற்ற முடியும். இயேசு ஒருவர் தான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும். உங்கள் இருளை ஒளியாய் மாற்ற முடியும். கோணலானவர்களை சவைப்படுத்த முடியும். கரடானவர்களை முறிக்க முடியும். பள்ளங்களை நிரப்ப முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலகி காத்த அற்புதமான பாதையில் உங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் ஒருவர் தான் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்தான் தெளிவான பாதையில் நடத்துவார். அவர்தான் குறைகளை நிறைவாக்குவார். இன்றைக்கு அவர் சொல்லுகிற உபதேசத்துக்கு செவி கொடுத்து போதித்திருக்கிற போதனைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அவர் போதனைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை வாசிக்கும் போது அவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை பூரணமாய் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஒருவேளை நிருபங்களை எழுதினவர்கள் இந்த உபதேசத்தை கை கொண்டு நடந்துதான் எழுதியிருக்கிறார்கள் என்பதை தெளிவாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட வசனத்தை பிடித்து கொண்டு வாழக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை, நியமங்களை கை கொள்ளணும். நீதியாக வாழணும்னா நீதியாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும்னா பரிசுத்தமாக வாழணும். பொருளாதார காரியத்தின் மீது கவனம் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இயேசு வந்தபோது உலகத்தில் உலக பிரகாரமான காரியத்தை எத்தையும் நாடி அவர் போகலை. ஒவ்வொரு விரலில் ஒரு மோதிரம் போட்டிருந்தாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை சொன்னாரா? இல்லை சீஷர்களுக்கு சொன்னாரா? அப்பா உனக்கு 10 விரல் இருக்குதுப்பா, 10 விரலுக்கு மோதிரம் போட்டுடுறேன். இல்லை 10 கால் விரல் இருக்குது, 10 கால் விரலுக்கு மோதிரம் போட்டுடுறேன். 20 விரலில் மோதிரம் போட்டுக்கோ, நிறையா செயின் போட்டுக்க. இதெல்லாம் வந்து தப்பு இல்லை. நான் சொல்கிறேன், பொருள் எல்லாம் உலகத்தோடு அழிந்து போகுது. நீ 10 மோதிரம் போட்டாலும், நீ 20 மோதிரம் போட்டிருந்தாலும் மண்ணுக்கு மண்ணாக ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. அப்படி நீ மண்ணுக்கு மண்ணாக ஒப்பு கொடுக்கப்படும் போது மொத்த மோதிரத்தையும் கைட்டிப்பாங்க. அவங்க விற்கிறாங்களோ, அவங்க வச்சிருக்கிறாங்களோ, அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் பொருள்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு கூட அழிந்து போகும். இயேசு கிறிஸ்து பொருளை குறித்து பேசவில்லை. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு பொருளுக்காகவோ உலகத்தின் காரியங்களுக்காக வரவில்லை. அவர் மடிந்து போய் கொண்டிருக்கிற உலக ஜனங்களை பரலோகத்துக்கு நேராய், நித்தியத்துக்கு நேராய் நடத்துவதற்கு தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் இயேசு சீஷர்களோடு கூட ஏறி அந்த படகுல பேசும்போது அவர் பிடித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்ற காரியத்தை குறித்து அவர் சொன்னதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து போதித்த காரியத்தின் மீது தான் நாம் மிகுந்த கவனத்தோடு கூட அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே நடப்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் கர்த்தருக்கு நேராக நம் வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவாக்குவார். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தே வழிநடத்துவார். தீமைக்கெல்லாம் விலகி காத்து தேவனுக்கு ஏற்ற ஒரு காரியங்களை இந்த உலகத்தில் அறிந்து கொண்டு செயல்படுவதற்கு அவரே நமக்கு உதவி செய்வதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்போ அந்த 20-21 வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். பாருங்க, முதல் 5, அதாவது 12 என்றார்கள், இங்க 7 என்றார்கள். புரியுதா? 12 சீஷருங்க, 7 பூர்ணம். எல்லாவற்றையும் பூர்ணமாக தான் கர்த்தர் செய்வார். பரிபூர்ணமானவர்.
நம்மையும் பரிபூர்ணப்படுத்த தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பரிபூர்ணப்பட முடியாது. இந்த உலக வாழ்க்கையில் திருப்தி அடையவே முடியாது. நம்ம எங்கே திருப்தி அடைவோம்? மத்திய ஆகத்தில் சேர்க்கப்பட்ட திருப்தி அடைவோம். அதுக்கப்புறம் நித்திய வாழ்க்கைக்குள்ளே போட்டால் பூர்ண திருப்தி அடைஞ்சிருவோம். அந்த வாழ்க்கைக்கு நேரம் நடத்துவதுக்கு தான் இயேசு நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு. ஆகையால் தான் பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சீஷர்கள் அதை புரிந்து கொள்ளலை, அதனால் அவங்கள கடிந்து கொள்கிறாரு இந்த இடத்துல. ஆகையால் தான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? 7, அதாவது அந்த இடத்துல 12 கூடை எடுத்தோம், அப்போவும் நீங்கள் தான் கூட இருந்தீங்க. அதுக்கப்புறமா 7 கூடை எடுத்தோம், நீங்கள் தான் சொல்கிறீங்க கூட இருந்தீங்க. நான் போய் அப்பத்தை குறித்து பேசுவேனா? அதை நீங்கள் எப்படி உணராமல் இருக்கிறீங்க? நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இனிக்கும் ஆண்டவர் போதித்து கொண்டிருக்கிற காரியங்கள் நீங்கள் உணராமல் இருக்கிறபடியால் தான் இன்னும் தேவ மகிமையிலும் வல்லமையிலும் நீங்கள் வாழ முடியவில்லை. அவர் வல்லமையிலும் மகிமையில் நீங்கள் வாழ ஆரம்பித்து விட்டால் கர்த்தர் எல்லா காரியத்தையும் நமக்கு வாய்க்க பண்ணுகிறதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கேற்ற ஒரு நீதி, தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தில் வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். பிசாசின் தந்திரங்களுக்கெல்லாம் தேவன் விலகி காப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து போதித்த உபதேசத்தை கை கொண்டு வாழ்கிறீர்களா என்பதை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பகுதியில் அந்த காரியத்தை குறித்து தான் அவர் பேசுகிறதை வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு உபதேசத்தை பிடிச்சிக்கிட்டு சுத்தாத. இயேசு போதித்த உபதேசத்தை கைக்கொள். மத்தேயு 5, 6, 7 வாசி, பலமுறை வாசி. அதில் இருக்கிற காரியத்தை நீ கை கொண்டாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்துருவ. அதில் என்ன வேணான்றாரோ விட்டுரு, என்ன வேணுன்றாரோ எடுத்துக்க. அதில் என்ன செய்யக்கூடாதுன்றாரோ செய்யாத, என்ன செய்யணுன்றாரோ அதை செய். இன்றைக்கி நீ பாரம்பரியத்தை பின்பற்றாத, உலக அந்த வழக்கங்களை பின்பற்றாத. தேவன் சொல்லுகிற வழக்க முறைகளை கை கொண்டு நடங்கள். அப்போது தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். நீங்கள் எந்த சோதனைக்கு போனாலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். பாருங்கள், பத்மோ என்ற தீவில் கொண்டு போய் யோவானை விட்டு அப்போ கூட கொடுமையாக இருந்துச்சு. அவருக்கு எந்த ஆதாரமும் இல்லை, எப்படி போஷிக்கப்பட்டாருன்னு தெரியாத அந்த போஷித்திருப்பார். ஏன்னா எலியாவையே வனாந்தரத்தில் போஷித்தவர் அங்கே யோவானை கண்டிப்பாக போஷித்திருந்ததுனால தான் யோவான் அந்த வயதிலையும் உயிரோடு கூட இருக்கிறார். மீண்டுமா எபேசுக்கு கொண்டு வரப்படுகிறார். அவர் போஷித்திருப்பார். அந்த போஷிப்பை குறித்தெல்லாம் அவர் எழுதலை. ஏன்னா உறவை குறித்து கவலைப்படாதீங்கன்னு இயேசு அவருக்கு கற்றுக் கொடுத்துருந்தார். ஆகையால் அவர் அந்த உணவை குறித்து நான் இந்த மாதிரி உட்காந்துருந்தேன் அந்த கதையெல்லாம் சொல்லலை. எதை கேள்விப்பட்டாரோ, எது ஒப்புவிக்கப்பட்டதோ அதை மாத்திரம்தான் எழுதியிருக்கிறத வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. அவர் அதுக்கு முன்னே கொதிக்கிற எண்ணெயில் போட்டு வர்த்தாங்கன்றது சரித்திரம் சொல்லுது. அதை குறித்து சொன்னாரா? இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு நடக்கிற காரியங்களே அதிகமாக சொல்கிறோம். நமக்கு நடக்கிற காரியங்களை அதிகமாக நிறுத்திவிட்டு வேத வசனத்தை பிரசங்கிக்கவும் போதிக்கவும் நாம் பழகும் போது, வேத வசனத்தின்படி நடக்க கவனமாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில் இந்த நாளுக்கான இந்த பகுதியை நாம் தியானித்திருக்கிறோம். அடுத்த பகுதியில் ஆண்டவர் பெத்சதா என்ற ஒரு பகுதியில் ஒரு குருடனை குணமாக்குகிறார். ஊழியர்களெல்லாம் சேர்ந்து உட்காருவோன்னு யோசிக்கிறேன், முயற்சி எடுக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் இந்த நாளிலே நான் சென்னையில் ஒரு பகுதியில் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். நாளை ஒரு நாள் இந்த இடத்துல இருப்பேன். திங்கட்கிழமை பிரயாணப்பட்டு போகிறேன். திங்கட்கிழமை மாலையில் மாரணத்த நிகழ்ச்சி 7 மணிக்கு நேரடி காணாலாவே உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். எனவே தேவனோடு இணைந்து வாழவும் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தின் மகிமையோ உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுங்க. உண்மையாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் உம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் புளித்த மாவு என்று சொல்லிக் கொடுத்தது தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுக்காமல், அந்த நாட்களில் தவறாய் சதி சேர மாட்டோம், பரிசேரர்கள் ஆகட்டும், வேத பாரகர்களாகட்டும், ஆண்டவரே ஏரோது ஆகட்டும், பலவிதமான உபதேசங்களை போதித்து ஜனங்களை வஞ்சித்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் இந்த கடைசி மணி நேரத்திலும் பலவிதமான உபதேசங்களுக்கு ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வஞ்சனைகளுக்கு அவர்கள் இடம் கொடுக்காமல் சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டு தெளிவான பாதையில் நடந்து யாரோ ஒரு மனிதனுடைய ஆதாயத்துக்காக இவர்கள் போகாமல் இவர்கள் ஆத்மா ஆதாயப்படுத்தப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக உம்மை பின்பற்றுவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். சுவிசேஷத்தின் வெளிச்சத்தில் நடத்துவீராக, வசனத்தின் வெளிச்சத்தில் நடத்துவீராக. இவர்களுக்கு விரோதம் எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காத போவதாக.
உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்குவதற்கு விரோதமாக எழும்புகிற சகல வான மண்டல பொல்லாதாவிகளும் அந்தகாரின் ஆதிக்கங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். உம்முடைய மகிமையின் பிரசனம் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மேன்மையான காரியங்களை செய்யுங்க. உங்கள் திருப்பிரசனத்தில் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறவனை நடத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து அடுத்த பகுதியிலேருந்து நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 அடுத்த பகுதியில் நாம் வாசிக்க போகிறோம். உபதேசத்தை கை கொள்ளுங்க. தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ ஒப்பு கொடுங்க. உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.